சாரி ஆனால் கட்சி தொண்டர்களை பொறுத்தவரை அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான். கட்சி தொண்டர்களோடு இணைந்து பணிபுரியணும். அதனால் என்ன கட்சி சொல்லுதோ கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இன்னும் ஒரு மாதம் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. நான் பேசுபவர்கள் பேசுவாங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் சில இடத்துல பதில் சொல்வதை விட மௌனம் காட்பது சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். குறிப்பாக அந்த மகாராஷ்டிராவுக்கு முன்பே இருந்து பேசுகிறவங்க பேசத்தான் செய்வாங்க. அதனால் நம்ம திரும்ப நான் இப்போ கூட ஐஐடி மும்பை ஒரு ஃபெஸ்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. 2-3 கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்கன்னா இது அப்பாவோட உடல்நிலைக்காக இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். நான் மும்பைக்கு விரைவில் போகத்தான் போகிறேன். அது அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க, அதை தாண்டி அவங்களும் போயிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்களும் அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக அந்த சூட்டோடு சூட்டாக பேசியிருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை வெறுப்பில் ஒரு கட்சி நடத்த முடியாதுங்கண்ணா. மேடையில் மைக்கில் பேசியிருந்தாலும் கூட ஒரு அடிப்படை வெறுப்பு உணர்வில் நான் சவுத் இந்தியாவை மதிக்க மாட்டேன், நான் தமிழ்நாட்டை மதிக்க மாட்டேன், நான் வேட்டி கட்டவங்களை மதிக்க மாட்டேன்னு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவர் பேசக்கூடாது. பேசினா தவறு. அதனால் அதை ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக ஒரு மேடை பேச்சாக மட்டும் பார்த்துவிட்டு அவர்களும் அதை கடந்து சென்றிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன்னா நியூஸ் 24/7 நியூஸ் தமிழ் 24/7 உடைய ரிப்போர்ட்டர் திரு கதிரவன் அவர்கள், பேர் சரியா தான் சொல்றேன், கதிரவன் அவர்கள் அவங்கள மிரட்டி கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகி அடிச்சு வெளியே வர்றாங்க. ஆனால் கரூர் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுக்குறாங்க. அது வேற ஏதோ மாநிலம் மாதிரி இருக்கு. படிச்சா எதுவுமே நடக்கல. அதாவது அவர் அந்த அறிக்கையை படித்தா எப்படி இருந்ததுன்னா, ரிப்போர்ட்டரே கல் எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டு, அவரே போய் மண்ணில் படுத்து உருண்டு, அவரே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து எந்திரிச்சு, அவரே வர்றதுக்கான ரிப்போர்ட்டர் பைத்தியமா. அதனால் அந்த காவல்துறையினுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இப்படிப்பட்ட அறிக்கையை கொடுக்க முடியும்? அன்னைக்கு சம்பவம் நடந்ததிலிருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா மீடியாவும் கண்கொத்தி பாம்பா அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க. ரியல் டைம் கவர் பண்றீங்க, பல ஆடியோவை ரிலீஸ் பண்றீங்க, குவாரிக்கு போறீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. இவ்வளவு நடந்தும் கூட ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் எதுவுமே நடக்காத அளவுக்கு எதுவுமே நடக்கல, பச்சை பொய்னு. பச்சை பொய்யா இருந்தா இங்க மேல கேஸ் போடுங்க ஐயா. நாங்களாம் பேசணும்ல, ஆதரவா பேசணும்ல, எங்க மேல கேஸ் போடுங்க, கோர்ட்டுக்கு எல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க பார்க்கலாம். அதனால இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏவை காப்பாற்றணும். அந்த எம்எல்ஏ தொடர்ந்து சர்ச்சையில, ஒரு சர்ச்சையிலிருந்து ஒரு சர்ச்சை, அதுல இருந்து அடுத்தது. கல்குவாரி யாரு பேர்ல இருக்கு, அதை யார் டாமினேட் பண்றாங்க எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுவதும் இல்லீகல் மைனிங்கை பத்தி தெரியும். அதனால எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு முழு பூசணிக்காயை மறைச்சு வச்சுக்கிட்டு காவல்துறை அறிக்கையின் மீது அறிக்கை கொடுப்பது வேடிக்கையா இருக்கு. ஆனா எல்லா நண்பர்களுக்கும் நன்றிங்கண்ணா. அப்படின்னா செய்தித்துறை அமைச்சர் அந்த துறையில் இருப்பதற்கே லாயக்கில்லை நாம சொல்லணும். ஆனா நீங்க அமைச்சரா இருக்கிறதே தெரியலன்னா கிளம்புங்கன்னு சொல்லணும். ஒரு செய்தித்துறை அமைச்சர் இவ்வளவு மீடியால வருது, அவங்ககிட்ட ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கும். எல்லா செய்தித்துறை அமைச்சர் ஆஃபீஸில் உங்கள் டிவி எல்லாம் பார்க்குறக்கு ஆள் இருப்பாங்க. அண்ணா ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்க அமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் சம்மந்தப்பட்ட இலாக்காக்கு ஃபோன் பண்ணி அண்ணா என்ன உண்மைன்னு கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இவ்வளவு நடந்தும் கூட ஒரு செய்தித்துறை அமைச்சர் என்ன நடக்குதுன்னே தெரியலனா அந்த செய்தித்துறை அமைச்சர் அந்த பொறுப்புக்கு இருக்கக்கூடிய தகுதியான நபரான்னு நான் கேட்குறேன். அது உங்க கடமை. ஊடகத்துறையை மானிட்டர் பண்றது உங்க கடமை. ஊடகத்துறைக்கு ஹெல்ப் பண்றது உங்க கடமை. ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்தா ரியாக்ட் பண்ண வேண்டியது உங்க கடமை. மாநில அரசுக்கு பேசி அறிக்கை கொடுக்க வேண்டியது உங்க கடமை. இதையெல்லாம் நாங்க திமுகவின் மீது குற்றம் சுமத்தினா உடனே அறிக்கை வரும். நைட் 2 மணிக்கு அறிக்கை வரும். ஆனா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்கன்னு இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் கூட எனக்கு தெரியலன்னு சொன்னாங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால் ஸ்ரீரங்கத்தினுடைய தொகுதி மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பகுதியினுடைய மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கரூர் மக்களும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். காவல்துறையினுடைய அட்டூழியம், 41 பேர் இறந்ததிலிருந்து காவல்துறையினுடைய செயல் நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2026 தேர்தல் அதற்கு பதில் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு கோர்ட் முன்னாடி அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் மொத்த குழுவா ஒரு கோர்ட்ல மன்னிப்பு கேட்கறாங்கன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வாக யாரும் கடந்து விடக் கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டேட், ஒரு மிஷனரி, முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிறார். ஆனா அந்த மாவட்டத்திற்கான கவர்மெண்ட் யாருன்னா இவங்க தான். இவங்க வேண்டுமென்றே தவறு செய்திருந்தால் இவர்களை தவறு செய்ய சொன்னது யார்?
அதனால என்னை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர், போலீஸ் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனருடைய தொலைபேசியை கால் ரெக்கார்டை கோர்ட் வாங்கி அதை ஃபொரன்சிக் ஆடிட் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட நேரத்தில் யாரெல்லாம் அவங்களுக்கு பேசினாங்க, மேல இருந்து உத்தரவு வந்துச்சா, ஸ்வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோர்ட்ல வந்து சத்திய பிரமாணம் எடுத்து அவங்க சொல்லணும். அதாவது அந்த கோர்ட்டின் முன்பு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு அதிகாரி சொல்லணும், நான் சொல்வதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஆட்சியர், போலீஸ் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் 4 பேரும் ஸ்வான் சத்திய பிரமாணம் செய்து உண்மையை சொல்லணும். யார் போன் பண்ணா, யார் 144 போட சொன்னா, 144 போட்டதே ஃப்ராடுன்னு திருப்பரங்குன்றத்தினுடைய இஷ்யூல மதுரை ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் சொல்லிட்டாங்க. ரெக்கார்டை பார்த்தோம், அதே ஃப்ராடு. அப்படி இருக்கும் பொழுது இல்லாத ஒரு ரெக்கார்டை உருவாக்கி 144 போட்டிருக்கிறாங்க. அதனால் அவர்கள் மன்னிப்பு கேட்டது பத்தாது, மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இன்னும் ஒரு படி முன்னாடி போய் அவங்களுக்கு யாரு போன் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதையும் கண்டுபிடித்து அவங்கள சத்திய பிரமாணம் செய்து இதையெல்லாம் சொல்ல வைச்சா தான் உண்மையான இஷ்யூ வெளியே வரும். சாரிங்க ஐயா, தப்பு பண்ணிட்டோங்க ஐயா, மன்னிச்சுங்க ஐயா, நாங்கள் வந்து லா அண்ட் ஆர்டருக்காக இப்படி பண்ணுங்க ஐயா, நாங்கள் நீங்கள் சொன்னதை பண்ணுங்க ஐயான்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது. அதனால் நீதியரசர் அவர்கள் இதை கடுமையாக எடுக்கணும். அப்போ தான் இன்னொருக்கா தப்பு பண்ணுற அதிகாரிக்கு புத்தி வரும். தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு அதிகாரி நேர்மையாக தான் இருக்கிறாங்க பாவம், அந்த அதிகாரியை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணி தப்பு பண்ணுங்கன்னு எங்கேயாச்சும் சொன்னாங்கன்னா அது நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல நீதியரசர் அவர்கள் இந்த அதிகாரிகளை வைத்து உண்மையை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.